உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனை அல்லால் நும் இச்சை சொல்லி நும்தோள் குலைக்கப்படும் அன்னை மீர் மன்னப்படுமறை வாணனை வண்துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்தலும் தொழுது ஆடுமே என்று பாடுகிறார். தன்னுடைய ஒரு சொல்லாலே ராவணனை சாம்பலாக்க வல்லமை இருந்த போதிலும் பதிவிரதா தர்மத்தை முன்னிட்டு கொண்டு அந்த ராமனின் கைகளையே எதிர்பார்த்து காத்திருந்த சீதா பிராட்டியை போன்றவளான இந்த பராங்குச நாயகி எம்பெருமானை தவிர்த்து மற்றொரு தெய்வத்தை ஒரு வஸ்துவாக நினைத்து தொழுவதென்பதே கிடையாது. இன்னார்க்கு இன்ன பரிகாரம் என்ற நியதி இல்லையா? முழங்காலிலே காயம்பட்ட ஒருவனுக்கு மூக்கிலே சிகிச்சை செய்வது உண்டோ? ஒருபோதும் தேவதாந்திர வஜனம் பண்ணி அறியாதவளான இவளை குணப்படுத்துவதாக எண்ணிக்கொண்டு உங்களுடைய மனம் போனபடியே சிலவற்றை சொல்லி ஆடிக்கொண்டு, அதாவது நீங்கள் கூறிய வார்த்தைகளை என் வாயால் திரும்பச் சொல்லி காட்டக்கூட தகாத தேவதாந்திர விஷயமான சொற்களை சொல்லி அந்த கீழான தேவதைகளுக்கு உங்களுடைய தோள் வலிக்க நமஸ்காரங்களை செய்து இப்படி அசைந்து அணங்காடியபடி நிற்கிற தாய்மார்களே, அதை விட்டு நித்தியமாக விளங்குகிற வேதங்களினால் இவனே பரதெய்வம், இவனே அடையப்பட வேண்டிய மேலான தத்துவம் என்று வேதாந்த விழுப்பொருளாக போற்றப்படுபவனும் எப்பொழுதுமே இவளுடைய நெஞ்சத்தில் உள்ளவனும் அழகிய துவாரகாபுரிக்கு அதிபதியும் ஆகிய கண்ணனெம்பெருமானை துதியுங்கோள். அப்படி நீங்கள் துதித்தவுடனே இந்த பராங்குச நாயகி உஜ்ஜீவனம் பெற்று விடுவாள், மயக்கம் தெளிந்து கழித்து கூத்தாடுவாள் என்று தோழியானவள் தாய்மார்களிடம் கூறுகிறாள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.